சோ புதுசா வந்துருச்சுங்க vivoட vivo X200 Pro சைனால இருந்து உங்களுக்காக ஸ்பெஷலா இம்போர்ட் பண்ணி அன்பாக்சிங் பண்ண போறோம். சோ இந்த போன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் vivo நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் MediaTekோட Dimensity 9400 சிப்செட் இருக்கு. அத பத்தி கண்டிப்பா பேச போறோம். பிகாஸ் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிப்செட்டுங்க, பவர்ஃபுல்லான சிப்செட் வேற. பட் கேமரால நிறைய அப்கிரேட்ஸும் பண்ணிருக்காங்க, சில டவுன்கிரேட்ஸும் பண்ணிருக்காங்க. எல்லாத்தை பத்தி பேசுவோம் இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so box, பொட்டி, X200 Pro, black box, ஒரு ப்ரொஃபஷனலான லுக் of course, and unboxing experience generally vivoட phonesல நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். Alright, here's the phone, let me keep that to the side. அது கடியில என்ன இருக்குன்னு பாத்துருவோம். Of course, you get the case, very nice case, transparent silicone case தான், and humble SIM ejector tool, சில பல documents, Type A to Type C vivoட flash charge technology உள்ள 90 watt charger உங்களுக்கு பாக்ஸ்ல கிடைச்சிரும். See, 90 watt charger வந்து இந்தியாக்கு வந்ததில்லை இது வரைக்கும். So maybe 120 watt தான் இந்தியாக்கு வரும்போது வருமா இருக்கும். But we'll have to wait and watch. And of course, அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு Type A to Type C கேபிள் கொடுத்துறாங்க. So full box experience கிடைச்சிரும். நீங்க ஒரு 80,000 90,000 கொடுத்து phone வாங்குறீங்கன்னா of course எல்லா விஷயம் இந்த பாக்ஸ்ல ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. Alright, now it's time to take a look at the phone. So இதாங்க phone. பார்க்கிறதுக்கு of course vivo X200 Pro மாதிரி இருந்தாலும் especially இந்த பெரிய சர்க்குலர் கேமரா கட் அவுட் நீங்க பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ் கண்டிப்பா பண்ணிருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியல் டிசைன்ல. நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா இப்ப சைடுல நீங்க பாத்தீங்கன்னா பாக்ஸியான டிசைன் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இந்த iPhone 16 Pro Maxல எப்படி இருக்குமோ, இது iPhone 15 Pro Max ஓ அர்ணவோட போன் எடுத்துட்டேன் நான். எனிவே iPhone 15 Pro Maxல இருக்க பாக்ஸியான டிசைன் இருக்குல்ல, அதே பாக்ஸி டிசைன் உங்களுக்கு இப்போ vivo X200 Proலயும் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் வர எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபிளாக்ஷிப்ஸ்லயும் vivo X200 Pro எடுத்துக்கோங்க, OnePlus 13 எடுத்துக்கோங்க, Oppo Find X8 Pro, Xiaomi 15 எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஃபிளாட் சைடு தான் கிடைக்க போகுது. ஏன்னா இந்த வருஷம் கர்வ் டிஸ்ப்ளே தூக்கிட்டாங்க. ஆனா ஃபுல் ஃபிளாட் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது என்ன டைப் ஆஃப் டிஸ்ப்ளே சொல்றேன் நானு, அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கர்வ்ஸ் முக்கியம் தானே, மொத்தமா எடுக்கக்கூடாது. அருணா சொல்றா கர்வ்ஸ் முக்கியமாமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐம் டாக்கிங் அபௌட் தி டிஸ்ப்ளே. நானும் டிஸ்பிளே தான் பத்தி பேசினேன், நீங்க எனக்கு புரியல. அர்ணவ் இருக்கிறதுல பெரிய கேடி, அது உங்களுக்கும் தெரியும் நல்லாவே. அர்ணவ் #KD அப்படின்னு கீழே போடுங்க காமெண்ட் செக்ஷன்ல, #ArnavKD. ஸோ இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு ஆக்சுவலி ஃபோன் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, பிகாஸ் பெருசா இருந்தாலும் இட் ஃபீல்ஸ் ரியலி குட் டு ஹோல்ட். எஸ்பெஷலி ஏன்னா இந்த வருஷம் vivo X200 Pro ஸ்லிம் ஆக்கிட்டாங்க கம்பேர்ட் டு X100 Pro. X100 Pro வந்து 8.9 mm திக்னஸ் இருந்தது, இதுல 8.2 mm தான். ஒரு தடவை வெயிட் செக் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளவு இருக்குன்னு. ஆல்ரைட், ஐ திங்க் ஒரு 229 grams இருக்குங்க. ஸோ சப்ஸ்டான்ஷியல் வெயிட். இதில் ஒரு 2 கிராம் 3 கிராம் எடுத்துருங்க ஃபார் த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இதில் போட்டிருக்கிறதுக்கு. பட் அதர்வைஸ் 227 to 229 கிராம்ஸ்னு சொல்லலாம். கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் vivo எந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல, பட் என்ன கேட்டிங்கன்னா ஷார்ட் சென்சேஷனாக தான் இருக்கும். ஒரு ட்ராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். குவிக், ஸ்மால், லைட், டூமில், ஓகே, அண்ட் தண்டனக்கா. It's all okay. So ஃபோனை பொறுத்த வரைக்கும் of course நல்ல ஸ்டர்டியா பில்ட் ஆயிருக்கு, பிரச்சனையே இல்லை. அது மட்டும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டைம் IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 69 அப்படின்னு சொன்னோன்னே அர்ணவுக்கு என்னன்னே புரியல. தளபதி 69 எப்போ வருது? அக்டோபர் நெக்ஸ்ட் அக்டோபர்ல வருதா? அடுத்த வருஷம். இப்போ லீவ் எடுக்க போறேன் கண்டிப்பா லீவ் எடுத்து 69 பார்க்க போறேன் நான். 69 பார்க்க போறாரு. ஒரே நிமிஷம், நீங்க பெருசா கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னீங்களா ஹோல்ட் பண்றதுக்கு? நான் ஒரு வாட்டி பார்த்தேன், பெருசா கம்ஃபர்டபுளா கண்ட்ராவி. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்டர்டியா இருக்கு, அண்ட் ஆஃப் கோர்ஸ் என் ஃபீல்டு நல்லா இருக்கு. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு A+ ரேட்டிங் கண்டிப்பாக கொடுக்கலாங்க. ஸோ டிஸ்பிளே பற்றி பேசலாமா? அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 6.78 inch மைக்ரோ குவாட் கர்வ்டு OLED பேனல் கொடுத்துருக்காங்க. எஸ், கம்ப்ளீட்லி ஃபிளாட் டிஸ்பிளே கிடையாது, கம்ப்ளீட்லி கர்வ் டிஸ்பிளே கிடையாது, ஒரு மைக்ரோ குவாட் கர்வ் கொடுத்துருக்காங்க. பேசிக்லி கார்னர்ஸ்ல இந்த எட்ஜஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அந்த கர்வ் டிஸ்பிளே ஃபீல் வேணும்னா அது இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைச்சிடும். பட் இது கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் வந்து Xiaomi தான். Xiaomiயோட 14 சீரிஸ்ல கொண்டு வந்தாங்க. அண்ட் அதே டெக்னாலஜி இப்போ விவோல, ஓப்போல, OnePlusல எல்லாத்துலயுமே வரப்போகுது. ஆஃப் கோர்ஸ் இந்த vivo X200 Proலயும் இருக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, LTPO டெக்னாலஜி இருக்கு. அண்ட் LTPO டெக்னாலஜி இட் கேன் கோ லோ டவுன் டு 1 Hz இல்ல 0.1 Hz. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இந்த ஃபோன்ல வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் இந்த 0.1 Hz வரைக்கும் போறதுனால உங்களுக்கு வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும். அண்ட் அதை பத்தியும் சொல்றேன், there's a lot to talk about that. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சைனீஸ் யூனிட்,
பட் சைனீஸ் விண்டோ இருந்தாலும் இதுல வந்து டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. இந்த போன்ல உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு, HDR சப்போர்ட் இருக்கு, அண்ட் டிஸ்ப்ளே குவாலிட்டி தார்மாரா இருக்குங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் நீங்க பாத்தீங்கன்னா 4500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 4500 nits நம்பர் கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஷாக் ஆயிருப்பீங்களே நீங்க, என்னடா இவ்ளோ கொடுக்குறாங்க அப்படின்னு. அடுத்த வர Realme GT7 Proல 6000 nits வரப்போதாமா. என்ன ஒரு காம்படிஷன் இது. ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், நான் போனை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இதுல டிஸ்பிளேல ஹாப்டிக் ஃபீட்பேக் குவாலிட்டி கொஞ்சம் வீக்கா இருந்தது, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். Flagship குவாலிட்டி எனக்கு தோணல. ஹாப்டிக் ஃபீட்பேக் அதை டைப் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வரும்ல, அதை பத்தி சொல்றேன். ஸோ டிஸ்பிளே நல்லா இருக்கு. அப்ப ஸ்பீக்கர் எப்படி இருக்கு தம்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீக்கர் இஸ் குட். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க, குவாலிட்டி தாறுமாறா இருக்கு, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸ்பெக்ஸ் பத்தி பேசுற நேரம் வந்துருச்சு. உள்ள நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Dimensity 9400 கொடுத்திருக்காங்க, LPDDR5X RAM type, UFS 4.0 ஸ்டோரேஜ் இருக்கு. இந்த வேரியன்ட் நாங்க டெஸ்ட் பண்ற வேரியன்ட் வந்து 12GB 256GB வேரியன்ட், அண்ட் இதுல டாப் எண்ட் வேரியன்ட் வந்து 16GB 1TB வரைக்கும் போகுங்க. இந்தியாக்கு அந்த வேரியன்ட்ல வருமான்னு தெரியல, வந்தா நல்லா இருக்கும். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சோ நாங்க டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு 3 million Antutu ஸ்கோர் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் வரல, 2.65 million பக்கம் தான் கிடைச்சது, which is not too bad either. Actually சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்ங்க. அண்ட் Geekbench கூட நீங்க பாத்தீங்கன்னா 18 Pro இல்ல Snapdragon 8 Elite அளவுக்கு இல்லனாலும் இட்ஸ் ஸ்டில் வெரி குட். Throttling performance டெஸ்ட் பண்ணோம். CPU stability ரன் பண்ணும்போது எங்களுக்கு 64% stability கிடைச்சது, which is okay. But GPU stability 3D Mark Wildlifeல it was not that good. 48.1% தான் கிடைச்சதுங்க எங்களுக்கு. ஆனா ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணணும், கண்டிப்பா கவனிக்கணும். இங்க 48.1% கிடைச்சாலும் 5% பேட்டரி லாஸ் தான் ஆச்சு. and the 5% பேட்டரி லாஸ் நீங்க பாத்தீங்கன்னா is super. ஏன்னா Snapdragon 8 Gen 3 phones நாங்க டெஸ்ட் பண்ணிருக்கோம் நிறைய phones, அதுல மினிமம் ஒரு 12%, 13%, 14% பேட்டரி லாஸ் கண்டிப்பா நடக்கும். and இந்த MediaTek Dimensity 9400ல அந்த பிரச்சனை இல்ல. அதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, vivo வந்து ஒரு 0.1 Hz டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க, 6000 mAh பேட்டரியும் இருக்கு. சோ இந்த போன்ல பேட்டரி லைஃப் தாறுமாறா இருக்க போதுங்க. ஐ கேன் கிவ் இட் டு யூ இன் ரைட்டிங். ஈஸியா உங்களுக்கு 1.5-2 days பேட்டரி லைஃப் மாடரேட் யூசேஜ்ல கிடைக்க போது பிரச்சனையே இல்லை. அண்ட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு வந்து 90 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, பிரச்சனை இல்லை. சரி, கேமிங் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த போன்ல இருக்க Immortalis GPU இருக்குல்ல, இட்ஸ் a very very powerful GPU. ரே ட்ரேசிங் சப்போர்ட்லாம் இருக்கு, அண்ட் ரே ட்ரேசிங் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதுனால ரே ட்ரேசிங் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. ஒரு கேம் இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, அரீனா பிரேக் அவுட்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல கிடைக்காது. நீங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் இந்த அரீனா பிரேக் அவுட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ரா HD 120 FPS உங்களுக்கு ஆப்ஷன் இதுல கிடைக்கும். பிளஸ் ரே ட்ரேசிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Unreal Engine பேஸ்ட் கிராபிக்ஸ் இருக்கிறதுனால பார்க்கிறதுக்கு அப்படியே சூப்பர். உண்மை சொல்ற, Dimensity 9400 வந்து ஒரு தார்மாரான ப்ராசஸர், வெரி வெரி குட். நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான 5G பேண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் கிடைச்சிரும், பிரச்சனை இல்லை. Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.4 இருக்கு, NFC சப்போர்ட் இருக்கு, இன்ஃப்ராரெட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து Type C போட்டு USB Gen 3.2 ஸ்பீட் கொடுத்திருக்கனால சூப்பரா இருக்குங்க. சாஃப்ட்வேர் பத்தி நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி அதிகமா பேசுறதுக்கு இந்த வீடியோல இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஏன்னா சைனீஸ் யூனிட்ல வந்து உங்களுக்கு Vivo phonesல Origin OS கிடைக்கும். ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் Android 15, பட் அது இந்தியாக்கு வரும்போது அது FunTouch OS 15 தான் வரப்போகுது. ஸோ இந்தியன் யூனிட் வரட்டும், அப்போ சாஃப்ட்வேரை பத்தி பேசுறேன். ஃபைனலி கேமராஸை பத்தி பேசுறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த டெலிஃபோட்டோ கேமரா பத்தி பேச விரும்புறேன். ஏன்னா அந்த டெலிஃபோட்டோ கேமரா வந்து போன வருஷம் இருந்த vivo X100 Ultraல இருந்து சொட்டு இங்க போட்டாங்க. ஸோ இந்த டெலிஃபோட்டோ கேமரா வந்து ஒரு 200 மெகாபிக்சல் கேமரா, 3.7x ஜூம் கிடைக்கும் உங்களுக்கு அதுல, அண்ட் ஒரு பெரிய சென்சருங்க இது, 1/1.4 inch சென்சர். ஸோ அதோட குவாலிட்டி வந்து ஓய்யோ சான்ஸே இல்லை. இன்ஃபேக்ட் நான் 3.7x வச்சு என் கலீக்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அதோட குவாலிட்டி வந்து எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா. போர்ட்ரேட் மோட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பெரிய சென்சர் யூஸ் பண்ணிருக்கிறதுனால ஒரு நேச்சுரல் புக்கை வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா கிடைக்குதுங்க. ஆனா சொல்லவே வேண்டாம், விவோட போர்ட்ரேட் மோட் சூப்பர். அண்ட் டெலிஃபோட்டோல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளோஸ் ஃபோக்கசிங் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால டெலி மேக்ரோ குவாலிட்டி ஓய்யோ வேற மாதிரிங்க. பாருங்களேன் போட்டோஸ் 3.7x 7.4x 10x குவாலிட்டி சூப்பர். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்ல உங்களுக்கு இந்த தடவை 4K 60 FPS டால்பி விஷன் சப்போர்ட் எல்லா கேமராஸ்லயும் கொடுத்திருக்காங்க. பிரைமரி எடுத்துக்கோங்க, அல்ட்ரா வைட், டெலிஃபோட்டோ, செல்ஃபி எல்லாத்தையுமே உங்களுக்கு கிடைச்சிரும். பிளஸ் பிரைமரி கேமரா வச்சு iPhone 16 Pro Max மாதிரியே நீங்க 4K 120 FPS வீடியோஸ் கூட ஷூட் பண்ணலாம். பட் பிரச்சனை என்னன்னா, செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நான் செல்ஃபிஸ் எடுத்து பார்த்தபோது இட் வாஸ் ஓகே அண்ட் அல்ட்ரா வைடோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த பிரைமரி கேமரா இருக்கு, இந்த தடவை டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் இந்த X100 Proல உங்களுக்கு வந்து 1 inch சென்சர் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் லிட்டியா 818 சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க, 1/1.28 inch சென்சர் கொடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்லி சென்சர் சைஸை இந்த வருஷம் ஷ்ரிங்க் பண்ணிருக்காங்க. அண்ட் ஷ்ரிங்க் பண்ணிருக்கனாலவே உங்களுக்கு வந்து இந்த வருஷம் அந்த போட்டோ குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, ஆனா டீடைல் ரிட்டென்ஷன் அவ்வளோ நல்லா இல்ல. பட் லோ லைட்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த vivo X200 Proல வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. பட் சில சேஞ்சஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிரைமரி கேமரா சென்சரை டவுன் கிரேட் பண்ணது, அதை பத்தி உங்களுக்கு அவ்வளவு கவலை இல்ல. உங்களுக்கு நல்ல பேட்டரி லைஃப் வேணும், உங்களுக்கு ஒரு ஸ்லிம்மான நல்ல ஃபிளாக்ஷிப் ஃபோன் வேணும்னா இந்த X200 Proட இந்தியன் வேரியண்ட்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவும்
இதுவும் பண்ண தான் போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னா டக்குன்னு டெக்கு போடுங்க கிளிக்கு Trakin Tech தமிழ்.